1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனல்ல தொடர்ந்து ஜோதிடம் தொடர்பான சுவையான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அதில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக பார்க்கலாம். என்ன அப்படின்னா துளசி தீர்த்தம் சாப்பிட்டால் கடன் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது குறித்து மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், துளசி தீர்த்தம் சாப்பிட்டா கடன் தீந்துரும் அப்படின்னு நிறைய ஆன்மீக நிகழ்ச்சிகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையா சார்? அது துளசி தீர்த்தம் சாப்பிட்டா சளி தீரும். முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஜோதிட ரீதியாக அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பேசலாம். இப்போ பொதுவாகவே நம்ம மக்களுக்கு என்ன தாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் இருந்துகிட்டே செய்கிற மாதிரி வேலையாக இருக்கணும். இல்லாட்டி நடக்கலாம், சாப்பிட்லாம், விரதம் இருக்கலாம். இந்த மாதிரி வேலையில் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்கல்ல. இதுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று போகிற இடத்துல சொல்லிட்டு போனால் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். திரி எப்படி திரிச்சு போடுங்க, விளக்க இந்த மாதிரி ஏற்றுங்க, வீட்டை இந்த மாதிரி மெழுகுங்க, இப்படி சுத்தம் பண்ணுங்கன்னா செய்கிறாங்க. அதை தாண்டி கடவுளை அடையிறது பக்தி மார்க்கம் கிடையாது, ஞான மார்க்கம். கடவுளை தியானத்தின் மூலமாக தான் அடைய முடியும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு அதில் எடுபட முடியாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, வழக்கமான அந்த ஊதுபத்தி கொளுத்தி வைக்கிறது, தீபம் ஏற்றி வைக்கிறது, எண்ணெய் போடுறது, இதில் தான் அவங்களுக்கு எல்லாம் தீந்துடும் அப்படிங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த தாட்டு. இது எப்படின்னா நம்மள மாதிரி இந்த யூடியூப்பில் உட்காந்துட்டு பேசுகிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வசதியாக போயிடுது. ஏதாவது ஒன்று சொல்லுது, துளசி தீர்த்தம் சாப்பிட்டா உண்மையிலே கடனெல்லாம் தீர்ந்து போயிடும்னா நமக்கு தெரிஞ்சு எல்லா பெருமாள் கோயில்கள்லையும் துளசி தீர்த்தம் தானே கொடுக்குறாங்க. அது குறைந்தபட்சம் அந்த பெருமாளை தொடர்ந்து வழிபடக்கூடிய அந்த அர்ச்சகர்கள் வீட்டில் கடன் இல்லாமல் இருக்காங்களா அப்படின்னு கேளுங்க, முதல் விஷயம். அதே போல் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம துளசி தீர்த்தம் சாப்பிட்டுருக்கோம். பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா துளசி தீர்த்தம் கொடுக்குறது ரொம்ப ஈஸியான விஷயம். நம்ம எல்லோரும் அருந்துவோம், அதோட புனிதம் கருதி தலையில் திரிச்சுவோம். அது நல்லது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே சமயத்தில் துளசி தீர்த்தம் சாப்பிட்டாலே கடனை தீர்ந்துரும்னா இது எந்த வகையில் யார் ஒத்துக்குவாங்க? எப்படியுமே நம்புறதில்லை. பொதுவாக துளசின்னா என்ன அப்படிங்கிற பார்க்கணும். இப்போது நீங்கள் ஆன்மீக ரீதியாக சில விஷயங்கள் சொல்லும்போது அது அதுலேயும் சில காரணங்கள் இருக்கும். அந்த காரணங்களையும் கண்டுபிடிச்சி தான் சொல்லணும். இப்போ நம்ம சிவன் பெருமாள் அப்படிங்கிறது அது நம்ம ஒரு குறியீடாகவும் வச்சுக்கலாம், நீங்கள் கடவுளாகவும் வச்சுங்க. சிவன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சூரியன் பார்க்குறோம் இல்லையா. சிவன் அப்படின்னா சூரியனாலே நெருப்பு. அது எப்போதுமே கனன்று கொண்டே இருக்கக்கூடிய, அனலை கக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் சிவனை அதை உருவகப்படுத்துறதுனால, சிவனுங்கிறது ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டு மாதிரி எப்போதும் ஹீட்டாகவே இருக்கும். அதனால தான் சிவனுக்கு அபிஷேக பிரியர் அப்படின்னு பேர். ஏன்னா ஹீட்டாக இருக்கிறவங்க எப்போதும் அந்த ஹீட்டை குறைச்சிக்கிட்டே இருக்கணும் இல்லையா. அதனால் சிவனுக்கு அபிஷேக பிரியர் அப்படின்னு பேர். அதுக்கே பார்த்திங்கன்னா இந்த இலையிலேயே பார்த்திங்கன்னா வில்வ இலை இருக்குது இல்லையா. வில்வ இலை குளிர்ச்சி உடம்புக்கு. அதனால தான் சிவனுக்கான அபிஷேகத்தை அவருக்கு அபிஷேக பிரியர்னு சொல்லிட்டு சிவன் கோயில்களில் வில்வ இலை வைக்கிறதும் ஒரு ஐதீகம். இது எப்படின்னா நீங்கள் கடவுளை கடவுளாக பார்த்தாலும் சரி, புராண ரீதியாக பார்த்தாலும் சரி, இல்லை ஓரளவு அறிவியல் பூர்வமாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வில்வ இலையை சிவன் கோயிலில் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு இவ்வளோ காரணத்தும் இருக்குது. எவ்வளோ மரங்கள் இருக்கும்போது கூட எதுக்கு வில்வ இலையை மட்டும் தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்கன்னா, சிவன் நெருப்புக்குரியவர், அது ஹீட்டு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அந்த இடத்துல வில்வ இலை பார்க்கும்போது அது குளிர்ச்சியை கொடுக்கும் உடம்புக்கு. அதனால் அப்படி கொடுப்பாங்க. அப்படியே சைமல்டேனியஸ் இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா பெருமாளுக்கு அலங்கார பிரியர் அப்படின்னு பேர். ஏன்னா இவர் ஏற்கனவே கடலில் தான் படுத்திருக்காரு. பாம்பு படுக்கையில் கடல் நடுவில் படுத்திருப்பார் இல்லையா. இவர் ஏற்கனவே குளிர்ச்சியில் இருக்கார். இந்த நாராயணன் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா நீரிலிருந்து நீரோட தொடர்புடைய அப்படிங்கிற பேரில் குறிக்கக்கூடியது. அப்போ இங்கே இருக்கிறதுனால இவர் அலங்காரம் பண்ணிக்கிட்டே இருப்பார். இவருக்கு அலங்கார பிரியர்னு பேர். சிவன் நெருப்பாக இருக்கிறதுனால அந்த நெருப்பை சூடு வைக்கிறதுக்காக, அந்த குளிர் வைக்கிறதுக்காக அந்த இடத்துல வில்வ இலை கொடுத்த மாதிரி இந்த பக்கம் இவர் ஏற்கனவே குளிர்ச்சி இருக்கிறதுனால உடம்புக்கு ஹீட்டை ஏற்றக்கூடிய துளசியை சேர்த்து கொடுக்குறது. துளசிங்கிறது ஹீட்டு தானே. இப்போ சாதாரணமாக குழந்தைகளுக்கு ஜலதோஷம்னா துளசி சாரியும் கொடுப்பாங்க, கற்பூரவல்லியும் கொடுப்பாங்க இல்லையா. இது அறிவியல் தத்துவம். இதை கடவுளோட ஒட்டி நம்ம சொல்லும்போது மக்கள் பயபக்தியோடு அதை ஏற்றுப்பாங்கனால இப்படி சொல்கிறாங்க இல்லையா. இங்கேருந்து தான் நம்ம எடுக்கணும். இப்போ அடுத்தது நம்ம ஜோதிடத்துக்கு வருவோம். ஜோதிடம் அப்படின்னு வரும்போது கிரகங்களை 2 வகையாக பிரிச்சுக்கணும். முதல்ல இந்த ராகுவையும் கேதுவையும் விட்டுடுங்க. அது கிரகம் கிடையாது, ஆக்சிஸ். இருந்தாலும் நம்ம அதை ஒரு கிரகங்களாக கன்சிடர் பண்ணால் கூட ராகுக்கும் கேதுவுக்கும் சொந்த வீடு கிடையாது. அப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சூரியனோட தொடர்புடைய கிரகங்கள் அப்படின்னு நம்ம சில கிரகங்கள் எடுப்போம். சூரியனோட தொடர்புடைய கிரகங்கள் என்னென்னா சூரியன், சந்திரன், குரு, அப்புறம் செவ்வாய்.
இந்த பக்கம் எடுத்திங்கன்னா பெருமாளுடைய தொடர்புடைய கிரகங்கள், அது வந்து சிவனோட தொடர்புடைய கிரகங்களாக எடுப்போம், இதை வந்து பெருமாளோட தொடர்புடைய கிரகங்களாக எடுப்போம். இங்கே எடுக்கும்போது இருப்போம்னா புதன் சுக்கிரன் சனி இது மூன்று இன்னொரு பக்கமாக எடுத்துக்குவோம். அதனால தான் சொல்லுவாங்க. அப்போ இங்கே வரும்போது புதனுக்குரிய சில விஷயங்கள் அங்கே செவ்வாய்க்கு ஒத்துக்காது, சனிக்கு உள்ள சில விஷயங்கள் இந்த செவ்வாய்க்கும் ஒத்துக்காது, சூரியனுக்கும் ஒத்துக்காது. அதே போல் ஒன்று தான். இப்போ புதனுக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, நாராயணன் அப்படிங்கிறது வந்து பாம்புக்கு கடல் நடுவில் பாம்பு மெத்தையில் படுத்து கிடக்கிறவர், குளிர்ச்சி பொருந்தியவர், அவருக்கு துளசி தீர்த்தங்கிறது சூடு, அப்படின்னால துளசியை கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வாங்க, இப்போ செவ்வாய்க்கு கடும் பகையான கிரகம் அப்படிங்கிறது எது? மேஷ லக்னம் அல்லது மேஷ ராசின்னு வச்சுக்கோங்க. மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மேஷ லக்னத்துக்கு வந்து உரிய கிரகம் வந்து செவ்வாய். அதே போல் விருச்சிக லக்னம் அப்படின்னு எடுத்திங்கன்னா விருச்சிக லக்னத்துக்கு உரிய கிரகம் செவ்வாய். அதே போல் தனுசு ராசி தனுசு லக்னம் அப்படின்னு எடுத்திங்கன்னா அதுக்குரிய கிரகம் வந்து குரு. மீன ராசி மீன லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு உரிய கிரகம் வந்து குரு. இப்போ ஏன் இந்த 2 கிரகத்தை மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய்க்கு கடும் பகையான கிரகத்தில் முக்கியமான கிரகம் வந்து புதன். அதே போல் குருவுக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதி. மீன லக்கணமாக இருந்தாலும் 7ஆம் இடம் பாதகஸ்தானம், தனுசு லக்கணமாக இருந்தாலும் 7ஆம் இடம் பாதகஸ்தானம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மிதுனம் வரும், இன்னொன்று பார்த்திங்கன்னா கன்னி வரும். அப்போது இந்த செவ்வாயை ராசியாதிபதியாகவோ லக்னாதிபதியாகவோ கொண்ட மேஷம் விருச்சிகத்துக்கோ இல்லை புதனை பாதகாதிபதியாக கொண்ட தனுசுக்கும் மீனத்துக்கும் ஒரு லக்கணமாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு வந்து புதனுங்கிறது ரொம்ப கடுமையான பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ வாங்க, துளசிக்கு பிருந்தா அப்படின்னு ஒரு பேர் உண்டு இல்லையா? அப்போ இந்த பிருந்தாவனம் தானே சொல்கிறோம், பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் தானே சொல்கிறோம். அப்போ பிருந்தாவனம்ங்கிறது கிருஷ்ணரை குறிக்கக்கூடியது. கிருஷ்ணர் வந்து ஒரு பக்கம் புதனாக வருவார், இன்னொரு பக்கம் சுக்கிரனாக வருவார், இன்னொரு பக்கம் சனியாக வருவார். ஸோ இப்போ அவருக்கு வந்து பிருந்தாவனம் ஓகே, செவ்வாய்க்கு ஓகேவாகுமா? ஆக்க முடியாது. இப்போ இது எப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கணும். இப்போ சின்ன பிள்ளைங்க சாக்லேட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசைப்படும், ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசைப்படும். அதுக்குன்னு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்க முடியுமா? இது மாதிரி தான் இப்போ இங்கே வந்து யூடியூப் சேனலில் பரிகாரம் சொல்கிறதுங்க. துளசி தீர்த்தத்தை கொடுத்தா கோடிக்கணக்கில் கடன் அடைபட்டு போகுதுன்னா யாருமே போய் அந்த கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு உழைக்க வேணாம், தொழில் பண்ண வேணாமா, எல்லாம் ஒரு பெருமாள் கோயிலில் நின்றுக்கிட்டு துளசி தீர்த்தத்தை கொஞ்சம் வாங்கி குடிச்சிட்டா சரியாக போயிடும்ல, இல்லை கடன் கொடுத்தவங்க விட்டுட்டு போயிடுவோன்னா நம்மள சும்மா இதெல்லாம் எதையாவது ஒன்று கிளப்பி விட்டுட்டு போயிட்டே இருக்கிறது, அது வந்து சாத்தியமே கிடையாது. மேஷம் விருச்சிகம் அதே போல் வந்து தனுசு மீனம் இது எல்லாத்துக்குமே கடும் பகையான கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது புதன். இந்த புதனோட தொடர்புடையது தான் துளசி. துளசிக்கு காரகத்துவம் வந்து புதன். அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இதை வாங்கி குடித்தாங்கன்னா துளசியை யூஸ் பண்ணாங்கன்னா இவங்க கடுமையாக பாதிக்கப்படுவாங்களா மாட்டாங்களா? அதனால் இது சரிப்படாது. இன்னொன்று பழங்காலத்து நூல்கள் ஒன்று இருக்குது, லால் கித்தாப்னு ஒரு நூல், அப்படி பழங்காலத்து நூல் ஒன்று சொல்லுவாங்க. இந்த லால் கித்தாப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லால் அப்படிங்கிறது என்ன, சிவப்பு, கித்தாப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா புத்தகம். இதை தான் எல்லாரும் எடுத்துகிட்டு ஆளுக்கால் பரிகாரம் சொல்லிட்டு கிடப்பாங்க. ஏன்னா அது ஈஸியாக இருக்கும், இந்தந்த ராசிக்கு இந்த பரிகாரம், இந்தந்த சேர்க்கைக்கு இந்த பரிகாரம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதாவது அந்த காலத்தில் அது வந்து பரிகாரம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் உள்ளது அடுத்த காலகட்டத்தில் அப்படியே சரி வரும்னு எதிர்பார்க்க முடியாதுல்ல, மாற்றங்கள் நிறைய சந்திக்கிறோம்ல. ஆனால் அப்பேற்பட்ட புக்கில் கூட என்ன சொல்கிறோம், மீனராசிக்காரர்கள் வீட்டில் துளசி செடி வளர்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷனாகவே அந்த காலத்திலே சொல்கிறோம். இதோட அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. குருவுக்கு பகையாளி கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது மீனத்துக்கு பாதகாதிபதி பாதகஸ்தானம்ங்கிறது வந்து கன்னி, தனுசுக்கு பாதகஸ்தானம் வந்து மிதுனம், அதுக்கு உரிய கிரகம் புதன். அப்போ இந்த 2 ராசிக்காரர்களோ இந்த 2 லக்கணக்காரர்களோ துளசியோ துளசியோட சம்மந்தப்பட்ட துளசி நீரோ வாங்கி குடித்தாங்கன்னா கடன் அடையுமா அதிகமாகுமா? அதிகமாக தான். அப்போ இது என்ன லாஜிக்கில் இப்படி சொல்லியிருப்பாங்க? ஏன்னா இப்போ நமக்கு நம்ம யார்ட்டையும் சண்டை போடுறது நம்மளுடைய நோக்கம் இல்லை, அந்த பேசிக் அடிப்படையான விஷயங்களை அவங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் மக்களோட அவேர்னஸுக்காக தான் நம்ம இந்த விஷயத்த சொல்கிறோம். இந்த துளசி தீர்த்தம் சாப்பிட்டா அந்த கடன்லாம் தீராது அப்படின்றத வந்து நீங்கள் ஜோதிட ரீதியாகவும் சரி புராண ரீதியாகவும் சரி ரொம்ப தெளிவுபடுத்தி ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றிம்மா. என்ன நேயர்களே, துளசி தீர்த்தம் சாப்பிட்டால் கடன் தீரும் அப்படின்னு நம்ம நிறைய ஆன்மீக நிகழ்ச்சிகள் பார்த்துட்டு வரோம். ஆனால் இந்த மீன ராசிக்காரர்கள் குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க, மீன ராசிக்காரர்கள் துளசி செடியே வளர்க்கக்கூடாது வீட்டில் அப்படின்றத புராண ரீதியாகவும் சரி ஜோதிட ரீதியாகவும் சரி நம்ம ஆராய்ந்து இந்த உண்மை விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது போன்ற மீண்டும் சுவையான மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.